Exercise 5.2, question number 1. Find the equation of the parabola in each of the cases given below. So, ஒரு 4 subdivision கொடுத்திருக்காங்க. So, ஒவ்வொன்றையும் கொஞ்சம் வேல்யூஸும் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாரு. ஃபோக்கஸ் 4,0 அண்ட் டைரக்டர் இஸ் x ஈக்குவல் டு -4. ஓகே, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்டரிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து டயக்ராம் போடுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோக்கஸை வந்து பிளாட் பண்ணு. 4,0 4,0னா எங்கே வரும்? ஸோ ரைட்டில் தானே வரும். 4னா எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், அப்புறம் ஒய்யோட வேல்யூ 0. ஸோ 4,0 அது வந்து எஸ். ஓகே, சென்டர் வந்து நம்ம எப்போவுமே என்னென்னு போட்டுக்கோ, 0 போட்டுக்கோ. இங்கே வெட்டெக்ஸ் வந்து என்ன தான்? 0,0 தான். ஓகே, நெக்ஸ்ட் டைரக்டர் இஸ் x ஈக்குவல் டு -4 சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த பக்கம் வரோம். ஓகே, x ஈக்குவல் டு -4 போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து இப்போ பேரபோலா பாரு எந்த ஷேப்பில் இருக்குது? இது ரைட் பார்த்து தானே இருக்குது. ஸோ பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட். ஓகே, ஸோ ஓப்பன் ரைட்டாக இருந்துச்சுன்னா இக்குவேஷன் ஃபார்முலா என்னது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஏன்னா இங்கே வெட்டெக்ஸ் வந்து 0,0 தான். ஓகே, ஸோ அதனால இக்குவேஷன் ஆஃப் பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஏ என்னன்னு தெரியணும். ஸோ ஏ எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்? நம்ம இந்த ஃபோக்கஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம் இல்லை, வெட்டெக்ஸ்லேருந்து. இந்த வெட்டெக்ஸ் வந்து 0,0. ஓகே, ஸோ வெட்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸரோட டிஸ்டன்ஸு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 தானே. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 4. ஸோ இந்த ஏயோட வேல்யூவை நம்ம இக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, அங்கே என்ன இருக்குது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு இருக்குது. ஏயோட பிளேஸில் 4 போடு. இப்போ 4 × 4x. ஓகே, 4 4s ஆர் என்னது? 16. அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு. செகண்டும் இக்குவேஷன் ஆஃப் பேரபோலா தான். பாசிங் த்ரூ 2,-3 அண்ட் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸுக்கு சிமெட்ரிக். இது நம்ம எக்ஸாம்பிள்லையும் பார்த்தோம் இதை மாதிரி ப்ராப்ளம். பாசிங் த்ரூ த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தந்திருக்காங்க, அந்த இக்குவேஷன் பாஸ் பண்ணுற பாயிண்ட்டு. அப்புறம் அது வந்து என்னது? ஒய் ஆக்சிஸுக்கு சிமெட்ரிக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸுக்கு சிமெட்ரிக்காக இருக்குதுன்னா அது வந்து அப்போர்டாக இருக்கலாம், இல்லை டவுனோடாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஜெனரலாக எடுக்கும்போது என்னது? பாசிட்டிவாக அந்த அப்போர்டு இக்குவேஷனை தான் எடுப்போம். ஓகே பாரு, the parabola is symmetric about y-axis. நான் டயக்ராம் எதுவுமே போடலை. ஓகே, ஸோ டயக்ராம் இல்லாமலே நமக்கு தெரியும் இது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பேரபோலா எப்படி வரும்னு. ஓகே, ஸோ இக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா இஸ், இப்போ இங்கே வந்து வெட்டெக்ஸ் சொல்லலை இல்லை, வெட்டெக்ஸ் வந்து 0,0 இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க. வெட்டெக்ஸ் என்னது? நீங்கள் தான் தரல. அப்போ வெட்டெக்ஸ் என்னது? 0,0. இப்போ இக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா அப்போர்டாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இதான் வந்து இக்குவேஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா இட்டு பாசஸ் த்ரூ கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு பாயிண்ட்டு, அதை தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எக்ஸோட பிளேஸில் 2ஐயும் ஒய்யோட பிளேஸையும் -3யும் அப்ளை பண்ண இதில் இக்குவேஷன் 1ல். ஓகே, அப்போ 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்படி தானே எக்ஸோட வேல்யூ என்னது? 2. அப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஒய்யோட வேல்யூ என்னது? -3. அப்போ 4a × -3. 2 ஸ்கொயர்னா என்னது? 2 × 2. அப்படி தானே 2 2s are 4 ஈக்குவல் டு 4a × -3ன்னு இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கோ, நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கு தான், இல்லைன்னா மல்டிப்ளையும் பண்ணியும் எழுதலாம். 4 × -3னா என்னது? -12. நான் அப்படியே வச்சுட்டு தான் கேல்குலேட் பண்ண போகிறேன். பாரு, இங்கே ஒரு 4 இருக்கா, இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். இப்போ 4 போயிடுச்சு. ரிமைனிங்காக இப்போ எழுது 1 ஈக்குவல் டு -3 × a என்னது? -3a. இப்போ வந்து ஒரு திருப்பி எழுதிக்கோ, -3a ஈக்குவல் டு 1. இப்போ a ஈக்குவல் டு என்னது? அந்த 3 ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ -1/3. ஓகே, ஸோ ஏயோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஏயோட வேல்யூ வந்து 1 - 1/3. இங்கே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் × நியூமரேட்டர். 4 × -1 என்னது? -4. ஸோ -4/3 × y. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4y. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான இக்குவேஷன் செகண்ட் சப்டிவிஷனுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெட்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? வெட்டெக்ஸும் ஃபோக்கஸும். ஸோ கண்டிப்பாக டயக்ராம் போட்டுட்டு பார்ப்போம் இது எந்த சைடு வருதுன்னு. ஓகே, ஸோ எக்ஸாக்சிஸ் போடுற. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் வெட்டெக்ஸை மார்க் பண்ணி, இது வந்து 0,0 ஃபஸ்ட்டு இருக்க வெட்டெக்ஸு. இப்போ நம்ம பிளாட் பண்ண போகிறது எக்ஸில் பாசிட்டிவ், ஒய்யில் வந்து நெகட்டிவ். அப்போ டவுனில் வரா.
ஸோ 1, -2 இந்த இடத்துல எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதுக்கு நேராக அப்படியே எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாட்டும் ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாட்டும் லைன் வரைஞ்ச அப்புறம் கொடுத்துருக்க ஃபோக்கஸை மார்க் பண்ணு. 4, -2 4னா எக்ஸ் ஆக்சிஸ் தான், அப்படி தானே? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளாட் பண்ணது 1 இல்லை, அப்போ அதையும் தாண்டி தான் என்ன வரும் 4. இப்போ ஸோ இங்கே எடுத்துப்போம். ஓகே, 4க்கு -2ன்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட் ஒய்யில் வந்து -2 தான். ஸோ அப்போ அதே லைனில் தான் வரும் 4, -2. ஸோ இது இப்படி இருக்குன்னு பாரு. வெட்டெக்ஸ் இங்கே இருக்குது, வெட்டெக்ஸுக்கு ரைட்டில் தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ அப்போ டயக்ராம் எப்படி வரையனா நீ ரைட் சைடை பார்த்து வரைகிற. ஓகே, அப்போ நம்ம பார்த்ததும் தெரிஞ்சாச்சு. இப்போ பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட். ஸோ ஓப்பன் ரைட்டாக இருந்துச்சுன்னா இக்குவேஷன் ஃபார்முலா இங்கே வெட்டெக்ஸ் வந்து h, அப்போ கவனமாக பண்ணணும். 0, 0னா தான் டைரெக்டாக ரைட்டுனா என்ன சொல்லுவேன், y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு சொல்லுவேன். இங்கே h, kயாக இருக்கனால நம்ம என்ன சொல்லுவோம், y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு x மைனஸ் h. ஓகே, ஸோ எழுதிக்கிறேன், அது இக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு h, k தான் நமக்கு தெரியும்ல வெட்டெக்ஸ், அதை எழுதிக்கிறேன். h, k எவ்வளவு 1, -2. ஓகே, நெக்ஸ்ட்டு a வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்க, டயக்ராமை பார்த்துக்கோ. நான் பிகினிங்தே சொல்கிறேன், ஃபோக்கஸ் அந்த ஏன்னு சொல்கிறது சென்டருக்கு அந்த வெட்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இங்கே இது வந்து எக்ஸாக்சிஸில் தான் இருக்குது டயக்ராம். இந்த டிஸ்டன்ஸை தான் ஏன்னு சொல்லுவோம். உனக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்க தெரியலைன்னா நீ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த 2 பாயிண்ட் இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இது கொஞ்சம் லெந்தியாலாம் இருக்குது, ஷார்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கவே இருக்கிறதுனால தான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ ஏயில் இருந்து ஓகே அந்த வெட்டெக்ஸில் இருந்து ஃபோக்கஸரோட டிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணுன்னு பாரு. எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூவை பாரு. வெட்டெக்ஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்புறம் ஃபோக்கஸில் என்ன இருக்குது, எக்ஸ் கோஆர்டினேட் 4 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தானே சொல்ல போகிறோம். பெருசுலேருந்து சின்னதாக மைனஸ் பண்ணு. 4 - 1 எவ்வளவு 3. ஸோ அப்படி தான் கண்டுபிடிச்சோம். ஓகே, a = 3. இப்போ நம்ம ஏயோட வேல்யூவையும் h, kயோட வேல்யூவையும் இக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ என்ன கிடைக்கும், y - kன்னு இருக்குது. ஸோ கேயோட வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் தான். ஸோ 2 மைனஸும் சேர்ந்து என்னது ப்ளஸ். ஸோ y + 2 the whole square ஈக்குவல் டு 4a. ஏயோட வேல்யூ என்னது 3யா, அப்போ 4 × 3 இன்டி எக்ஸ் மைனஸ் ஹச். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச்சோட வேல்யூ என்னது 1. ஸோ எக்ஸ் - 1. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க. ஓகே, y + 2 the whole square a + b the whole square. ஸோ a + b the whole square ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர். அப்போ ஏட பிளேஸில் y, ஸோ y ஸ்கொயர் 2abன்னு சொன்னேன்னா 2 × y × 2. அப்போ மல்டிப்ளை பண்ணு. 2 2s are 4, 4y. நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா என்னடா 2 × 2. ஓகே, ஸோ 2 2s are 4. நெக்ஸ்ட்டு பாரு 4 3s are 12 ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ 4 3s are 12. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் - 1 அதை எழுதிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கணும். இது 12 கொண்டு உள்ள இன்டு பண்ணு. 12 × x 12x. 12 × -1 என்னது -12. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துக்கோ. y ஸ்கொயர் ப்ளஸ் 4y + 4. இது 12x லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -12x, -12 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது +12 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன். ஒய் ஸ்கொயர் இருக்கிறனால ஒய் ஸ்கொயருக்கு பக்கத்தில் நம்ம என்ன எழுதணும், ஒய் டேம் எழுதணும். அப்படி தானே? இப்போ என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேம் எடுத்து எழுதுகிறேன் -12x. அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, ஒரு 4 ன்னு 12 இருக்குது. 4 + 12 எவ்வளவு 16. ஸோ +16 ஈக்குவல் டு 0. ஓகே, தேர்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாரு, ஃபோர்த் ஒன். என் பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, என் பாயிண்ட் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா பாரு டயக்ராம் பாரு. ஸோ 4, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு நம்மளே பிளாட் பண்ணுறோம். அந்த 4, 8னா எக்ஸுக்கு 4, ஒய்க்கு வந்து என்னது 8. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்கிறேன், 4, 8. ஓகே, நெக்ஸ்ட் அதே நேருக்கு கீழே தான் என்ன வரும், 4, -8 வரும். ஓகே, இதுதான் என்னது லேட்டஸ்ட் ரெக்டம். அப்படி தானே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட். ஸோ கண்டிப்பாக என்னது பேரபோலா இப்படி தானே வரும். 2 லேட்டஸ்ட் ரெக்டத்தோடு அப்படின்னா எல்லும் அந்த எண்ட் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டத்தை டச் பண்ணி தான் என்ன வரும் பேரபோலா. அப்போ இங்கே ஒரு டச் பண்ணுது இங்கே. ஓகேயா, ஸோ இதுதான் பேரபோலா. இப்போ பேரபோலா பார்த்தோன்னா உனக்கு தெரியும் இது எப்படி இருக்குது, ரைட்டில் இருக்குது. ஸோ பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட். ஓப்பன் ரைட்னா இக்குவேஷன் ஃபார்முலா இங்கே வந்து எதுவுமே வெட்டெக்ஸ் சொல்லலைல்ல. அப்போ 0, 0 தான் என்னது வெட்டெக்ஸ். ஓகேயா, ஸோ அப்போ இக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா இஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இப்போ ஏ என்னன்னு தெரியணும். இங்கே ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு. ஸோ டயக்ராமில் பார்த்துக்கோ.
சென்டருக்கும் இதுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். அப்படி தானே? இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது பாரு, 0லேருந்து இந்த ஃபோக்கஸ் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் என்ன இருக்குது, 4ன்னு தானே இருக்குது. எப்படி அந்த 4,0 கிடச்சிச்சுன்னு பார்த்துக்கோ. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல் வந்து 4,8, எல் டேஷும் வந்து இது வந்து 4,8. ஓகே, +8, இது என்னது -8. ஓகே, சாரி. ஸோ இப்போ உனக்கு டயக்ராமில் பார்த்த உடனேயே ஃபோக்கஸை நம்ம கெஸ் பண்ணலாம். எப்படின்னா அந்த லேட்டஸ் ரெக்டம் வந்து அந்த ஃபோக்கஸ் வழியாக தான் பாஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கே பார்த்துட்டோம். அந்த லேட்டஸ்ட் ரெக்டம், ஓகே, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எது வழியாக பாஸ் பண்ணோம், ஃபோக்கஸ் வழியாக தான் பாஸ் பண்ணோம். அப்போ நம்ம இந்த எக்ஸாக்சிஸ் டிஸ்டன்ஸு 2 வேல்யூலையும் என்ன இருக்குது, 4 தானே இருக்குது. அப்போ எக்ஸாக்சிஸோட டிஸ்டன்ஸ் தான் என்னது, 4. வெர்டெக்ஸ் 0வாக இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம சொல்லலாம் அதுதான் என்னது, ஏயோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, 4. ஸோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். y² ஈக்குவல் டு 4 × 4x, y² ஈக்குவல் டு 16x. ஓகே.